ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஆஹா ஸ்தோத்திரம் ரேபகதனமல சகதரமலகதனம் நாமத்தின் ஆதரவில். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி எல்லார் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று அறிக்கை பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் நம் நடுவில் ஆளுகை செய்யும்படியாய் வந்திருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த பகல் வேளையில தேவ மகிமையை அதிகமாய் உணரத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தை அதிகமாய் உணரத்தக்கதாக, ஆமென் ஆமென், கிருபை நம்மேல் பெருகும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆண்டவர், எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகத்துவம் உள்ளவர், நீரே மகிமையுடையவர், நீரே உன்னதர், நீரே சிறந்தவர். இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆளுகைகள் மத்தியில் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, எங்களோடு இடைபடும். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், ஆண்டவரை பாடுகிற நேரம், அவரை துதிக்கிற நேரம். இருதயத்திலிருந்து நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, நம்முடைய பாடல்களை கர்த்தருடைய நேராக, ஆமென், அவரை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற உணர்வோடு எல்லார் கரங்களை தட்டி நம்ம உற்சாகத்தோடு பாட போகிறோம். ஆமென். கொஞ்சம் வால்யூம் ரெடியூஸ் பண்ணு. ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆமென். 2-3 பேர் அவருடைய நாமத்தினால் இருதயம் உருமித்தால் அவர்கள் நடுவேல் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். எல்லாம் கைகளை தட்டி பாடுவோம் சேர்ந்து. சகோதரர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி அவரந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் எல்லாரும் பாடுவோம் சேர்ந்து. இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் அந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோம். ஜீவனின் அதிபதியான இயேசுவை
உயர்ந்த நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருக்கரம் தட்டி என்றும் எல்லாரும் பாடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆமென். ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் அவர் அந்தன் சங்கீதம், அவர் அந்தன் சங்கீதமானவர். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவங்க மாத்திர சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது 2 பேர் ஒரே காரியத்திற்காக ஒருமனப்பட்டிருந்தால், மத்தேயு 18:18 சொல்லுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் கர்த்தர். ஆமென். ஹalleluya. ஆமென். ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபம், ஒரு மனதோடு ஆராதிக்கிற ஆராதனை. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அங்கதான் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எத்தனை பேருக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்கு? இந்த இடத்துல நாம வந்திருக்கிறதற்கு ஒரே காரணம் தான் கர்த்தரை ஆராதிப்பதற்காக அப்படின்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கேன், என் சிந்தைகள் ஒருமனப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, ஒருமனப்படணும், ஒருமுகப்படணும். வேறு எங்கும் என்னுடைய சிந்தைகள் சிதறக்கூடாது. நான் பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நான் உணரும்படியாய் எனக்குள்ள ஒரே சிந்தை, ஒரே மனம், ஒரே சபையாக நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். எனக்குள்ள ஒரே சிந்தை உண்டாகட்டும், ஒரே மனம் உண்டாகட்டும். ஹalleluya. நல்ல கைத்தட்டி உற்சாகமா பாடுவோமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பாடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் எல்லாரும் சத்தமாய், ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வானவர் வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும்
இயேசுவை ஜீவிய காலமெல்லாம். சபையாய் சொல்லுங்கள், ஜீவனின் உற்சாகமாய் சொல்லுங்கள், சத்தமாய். இயேசு எந்தன் சங்கீதம், இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம். ஆமென். ஜீவனின் அதிபதி ஜீவிய, திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம். ஜீவனின் அதிபதி, ஜீவனின் அதிபதி. சத்தமா அறிக்கை பண்ணுங்க சபையாய், ஜீவனின் அதிபதியானவர், ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம். ஜீவனின் அதிபதி, ஓ ஜீவாதிபதியே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஜீவனின் அதிபதி, உம்மை நாங்கள் எங்கள் ஜீவ காலமெல்லாம் உயர்த்துவோமே. நல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக உற்சாக மனதோடு ஸ்தோத்திரத்தோடு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவனின் அதிபதியானவர், என் ஜீவ காலமெல்லாம் நான் அவரை ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம். அப்படி வலதுகரம் உயர்த்தி சொல்லலாமா? ஜீவனின் அதிபதி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஜீவனின் அதிபதி. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். நாளைய தினத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். பயம் நமக்கு சோர்வை கொண்டு வந்துடும். பயம் சத்துருடைய ஒரு தந்திரம். விசுவாசம் இல்லாதவர்கள் பயப்படுவார்கள். ஆமென். அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? அந்த பயத்துக்கு காரணம் அவிசுவாசம். நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். அப்படின்னா டிப்ரெஷன் இருக்காது, இல்ல ஆன்சைட்டி இருக்காது. ஆன்சைட்டின்னா பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். டிப்ரெஷன்னா கடந்த காலத்தை குறித்த மன அழுத்தம், அதெல்லாம் இருக்காது. விசுவாசம் இருந்தா இதெல்லாம் என்ன பண்ணாது, இருக்காது. எத்தனை பேர் சொல்வீர்கள் ஆமென்? என்னை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்படி சொல்ல 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 இதை நம்ப 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 நமக்குள்ள இருக்கிற பயம் போயிடும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலத்துக்குரிய அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அழுத்தம், இவைகளெல்லாம் மாறிடும். ஃப்ரீயா ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஃப்ரீயா வாழலாம், சந்தோஷமா சமாதானமா இருக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பிள்ளையுடைய படிப்பு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். வேலை காரியம், தொழில் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நானும் நீங்களும் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சா போதும், நம்முடைய பணிகளை செஞ்சா போதும், ஒழுங்கா வேலைக்கு போனா போதும், ஒழுங்கா தொழில் செஞ்சா போதும், ஒழுங்கா ஊழியம் செஞ்சா போதும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் பார்த்து கொள்ளுவார். எதிரிகளை அவர் பார்த்து கொள்ளுவார். போராட்டங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். என் வேலை கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். எனக்கு இந்த பூமியில ஆண்டவர் கொடுத்த கடமையை செய்யணும். அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்கள். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். கரம் தட்டி, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்குமே பயப்படே. பாடுவோம். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார். அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடே. அல்லேலூயா. யாருக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், கரங்களை தட்டி. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். பாடுவோம். கேடு வரும் நாளில் ஒளித்து வைத்திடுவார். சொல்லுங்கள். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் இல்லை. கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் எனக்கில்லை. பாடுவோம். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். பாடுவோம். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் சேர்த்து கொள்வார். பாடுவோம். தகப்பனும் தாயும் சத்தமாய் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். சொல்லுவோம். புது பலன் பெற்றிடுவே. அல்லேலூயா. புது பலன். சபையாய் சேர்ந்து சொல்லுங்கள். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்.
எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள், எனக்காய் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். பிள்ளைகள் சொல்லுங்கள், என் படிப்பு காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் கடமை நான் செய்வேன், நான் ஒழுங்கா படிப்பேன், ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார், கர்த்தர் எனக்கு ஞானம் தருவார். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பயத்தை புறம்பே தள்ளுங்கள், அவிசுவாசத்தை புறம்பே தள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் எல்லா சந்தேகத்தின் கிரியைகளும் விலக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மேல் விசுவாசம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கண்களை மூடி கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் கேட்போமா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நம்மை அனலாக்குகிறவர், நம் மத்தியில் அசைவாடுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற நேரம், தேவ மகிமை நாம் உணர்கிற நேரம், ஆண்டவரை ஆராதிக்கும் போதே சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் மறையும். கர்த்தரை நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கட்டுகள் உடையும். தேவ பிரசன்னத்தில் பெரிய பர்வதங்கள் கூட மெழுகு போல் உருகி போகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து பாடுங்கள், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாம் கை தட்டி. பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க, எல்லாரும் வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. திரும்ப திரும்ப சொல்லலாமா? எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. பாடுவோம், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சத்தமாய் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு. ஆவியே, ஆவியே, ஓ ஆவியே, ஆவியே, ஓ அறிக்கை பண்ணுவோம். ஆவியே, ஆவியே, இயேசுவே, ஆவியானவரே, ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாடுவோம் சத்தமாய் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. பாடுவோம், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, ஆவியே, சபை உற்சாகமாய் ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கட்டும். ஆவியே, ஓரபல ஷபகதனம கத்தரா, விடுதலையோடு ஆராதிப்போம். ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து பாடுவோம். அவர் எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கரங்களை தட்டி பாடுவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் சொல்லுவோம். பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய்.
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ, அசைவாடும் எங்கள் மத்தியிலே எங்களை அனலாக்குமே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் ஒவ்வொருவர் மேலையும் ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவ வல்லமை இறங்கட்டும். அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் சகோதரர்களை அனலாக்கும், அனலாக்கும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். எழும்பி பிரகாசிக்க செய்யும். இருளின் அதிகாரங்கள் விலகட்டும். ரேபா ஷாபா கதா நாமா கச்சராலா கதா நாமா. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆவியே, ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே எங்களை வல்லமையாய் ஆளுகை செய்யும் அப்பா. எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. சபையை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, சபையை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் மேல் உம்முடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவ நதியாக எங்கள் மேல எங்களுக்குள்ள ஊறுகிற ஊற்றே பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் எங்களை விட்டு போனாலும் ஆண்டவரே, ஜீவ நதியாம் நீர் இருக்கிறீர். எங்களை நீர் கைவிட மாட்டீர். நீர் எலியாவின் தேவன், நீர் எலியாவின் தேவன். நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். எங்களை நிச்சயம் நீர் கைவிட மாட்டீர். ஆவியே, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, கைகளை உயர்த்தி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க சொல்லுங்கள். ஆவியே, அசைவாடும் என்
வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. சத்தமாய் இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும், எல்லாரும் சொல்லுவோம், தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ. தெரியாதையா. உணர்ந்து சொல்லும் இயேசுவே இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, என் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசப்பா, உம்மை விட ஏதும் இல்ல ஏசையா. சத்தமா உம்மை விட்டா யாரும் இல்ல இசையா, ஏசையா, உம்மை விட ஏதும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போ. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஒரு கரத்தை உங்க மேல வச்சுட்டு இன்னொரு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி
எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும். இங்க இருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எத்தனை பேர் இயேசுவை வாஞ்சையாய் விரும்புகிறீர்கள்? வாஞ்சையாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள்? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த பகல் வேளையில் உங்களுடைய வாஞ்சை யார்? உங்களுடைய எதிர்பார்ப்பு யார்? உங்களுடைய வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் இயேசுவா இருக்கட்டும். இயேசுவின் மேல் உங்கள் வாஞ்சை பெருகட்டும். தேவ பிரசன்னத்தின் மேல் உங்களுடைய நாட்டம் அதிகமாகட்டும். எவ்வளவு தூரம் அவரை எதிர்பார்க்கிறீர்களோ, அவரை வாஞ்சிக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு உங்களை தொடும்போது உங்களுடைய வாழ்வுகள் மாறும், உங்களுடைய நெருக்கங்கள் மாறும். அந்த இயேசு எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் உண்மையா சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது, உடைய தயவு இல்லாம நாங்க வாழ முடியாது. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய தயவு, உங்க கிருபை அதிகமாய் ஆளுகை செய்யட்டும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு நபர் கூட உடைய பிரசன்னத்தை உணராம இருக்கக்கூடாது, உடைய தொடுதலை உணராம இருக்கக்கூடாது, ஆவியானுடைய விடுதலை உணராம இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரையும் உடைய வல்லமை இப்பொழுதே தொடுவதாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மனதார உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மனதார தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நம்மை பாதுகாத்தார், நமக்கு ஜீவன் சுகபலனை தந்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்படி கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போதே நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரம் முழுவதும், வருகிற வாரம் முழுவதும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வியாதிகளுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா இயற்கையினால் வருகிற அழிவுகளுக்கும் விலக்கி நம்மையும் நம்முடைய விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிறவர்களை, படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிறவர்களை கர்த்தர் சுகபத்திரமாய் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பரவுகிற கொள்ளை நோய்கள் எங்கள் குடும்பங்களை அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதிகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடிவரியின் ஆவிகளால ஆண்டவர் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஒரு சமாதானத்தின் தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். கிருபை தாரும். தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். கடைசி காலத்தில் பயன்படுத்துங்க, உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் ஆராதிக்கிறது என்னுடைய பிள்ளைகள் சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீடுகளை கர்த்தர் கொடுங்க. உடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படி செய்யுங்க. இந்த நாளிலும் ஆராதனைக்கு வர இயலாமல் இருக்கிற எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையினால் அவர்கள் வராமல் இருக்கிறார்களோ உடைய பிள்ளைகளை தொடுங்க, உற்சாகப்படுத்தி வருகிற நாட்களில் சபையில் கொண்டு வாங்க, ஆராதிக்க வைங்க, உம்மை துதிக்க வைங்க. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஷாரோனே நறுமலரே, எந்தை
பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இந்த பாடல் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கி தென்னிந்தியாவில் 4 மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டு அநேக சபைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேக சபைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா, ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கன்னடத்தில், தெலுங்கில், மலையாளத்தில், தமிழில் இருக்கிற எல்லா நிறைய சபைகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற நேரம், நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற நேரம். இந்த பகல் வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மையான முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது தீமைக்கானது அல்ல, அது நன்மைக்கு எதுவான நினைவுகள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல இருக்கிறீங்க? எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் என் தேவைகளை சந்திப்பீர், என் வேதனைகளை அறிந்தவர் நீர், என் பாடுகள், என் உபத்திரவத்தை அறிந்தவர் நீர், என் நிந்தைகளை அறிந்தவர் நீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நாம் வாசித்த வசனத்தின்படி பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைப்பீர். ஆண்டவரே, என் கண் காணத்தக்கதாய் ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்பை நீங்கள் மாற்றுவீங்க. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாதி என்கிற சிறையிருப்பாக இருந்தாலும், கடன் என்கிற சிறையாக இருந்தாலும், சாபம் என்கிற சிறையாக இருந்தாலும், எவ்வளவு தடையாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கண் காண அதை மாற்றி போடுவார். உங்கள் கண் காண அதை மாற்றி போடுவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா ஆமீன், உங்கள் சிறையிருப்புகள் மாறும். சிறையிருப்புகள் மாறும். அதாவது ஆமீன், முன்னேற விடாமல் தடுக்கிற தடைகள், முன்னேற விடாமல் தடுக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணணும். வெளியில் நிற்கிறவங்க சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற நேரம், உங்கள் தேவைகளுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற நேரம், ஆண்டவர் இடைபடுகிற நேரம், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒருவரை கூட கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். என் சகோதரனே, என் சகோதரியே, உன் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் கண் காணத்தக்க உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். இனிமேல் எனக்கு ஆசீர்வாதம் உண்டா? என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவேனா? எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகுமா? என் பிள்ளையுடைய வாழ்வு மாறுமா என்று அங்கலாய்ப்போடு ஒருவேளை நீ நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜெபம் பண்ணி கிடைக்காததுனால ஒருவேளை நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உனக்கு சொல்லுகிறேன். உன் கண் காணத்தக்கதாய் உன் சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். உன் குடும்பத்தார் மத்தியில, உன் தேச மக்கள் மத்தியில, உன்னுடைய சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். யோசேப்பை எகிப்தில கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். அவன் கண் காணத்தக்க அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். வேதம் சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி யோசேப்புடைய கட்டுகளை, ஆமேன், யோசேப்புடைய சங்கிலிகளை அவன் எடுத்து போட்டான். ஆள் அனுப்பி, ராஜா ஆள் அனுப்பி, ஆமேன், அவன் கண் காணத்தக்கதாக அவனுடைய சிறையிருப்பு மாறினது. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து, நீங்க ஜெபிக்கலன்னா விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. சகோதரியே, நீங்கள் ஜெபிக்கலன்னா உங்க குடும்பத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை கர்த்தர் மாற்றுகிறார். மன அழுத்தங்களை மாற்றுகிறார். பயத்தை மாற்றுகிறார். எல்லா விதமான சோர்வின் அதிகாரங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலன் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வியாதியின் மத்தியில கவலைகளோடு கண்ணீரோடு பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிருபையா இறங்கி அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவைகள்
சூழ்ந்து நிற்கும் போது கர்த்தர் கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க. கர்த்தர் பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஆண்டவரே. இவர்கள் யாரிடத்தில் போவார்கள்? நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஜீவன் தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. எங்களை ஆசீர்வதிக்கிற கரம் இடத்தில் இருக்கிறது. எஸ்ரா மேல தேவ கரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நெகேமியா மேல கர்த்தருடைய நன்மை செய்கிற கரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் இப்பொழுது அமரட்டும். ஆசீர்வதிக்கிற கரம், நன்மை செய்கிற கரம், தயவுள்ள கரம், தாங்குகிற கரம், நடத்துகிற கரம் ஒவ்வொருவரையும் இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கட்டும், அற்புதங்களை சுதந்தரிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே. நீங்க பாதுகாக்கலைன்னா எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. சரீரத்தில் வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் உண்டு. பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வீடுகளில் வியாதிகளோடு இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் தருகிறோம். வாலிபர்களை உம்முடைய கரங்களில் தருகிறோம். வயதானவர்களை உம்முடைய கரங்களில் தருகிறோம். சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேரையும் பேர் பேராய் தனித்தனியாய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க அப்பா. உடைய நன்மையை விளங்க பண்ணுங்க. உடைய தயவை விளங்க பண்ணுங்க. கர்த்தர் எங்களை நடத்துகிறதை நாங்கள் உணர்ந்தோம் என்று சொல்லத்தக்கதாய், கர்த்தர் எங்களை பாதுகாத்ததை நாங்கள் உணர்ந்தோம் என்று சொல்லத்தக்கதாய், கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்தோம் என்று சொல்லத்தக்கதாய் எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. இயேசுவே. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு பேசும். எல்லாரும் கேளுங்க, என்னோடு பேசுங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே என்னோடு பேசும். இந்த பகல் வேளையில் என்னோடு பேசும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பகல் வேளையில் என்னோடு பேசும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவில்லாமல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். தூய ஆவியே, அன்பின் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இன்று அசைவாடும் ஆவியான நரம்புகள் உருவாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும். உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உம்முடைய சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம் சிந்தை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும். இன்று அசைவாடும், அசைவாடும்
உம்மை குறித்து சிந்திக்க, உம்மை அறிந்து கொள்ள எங்கள் சிந்தையை கர்த்தாவே கர்த்தாவே ஆளுகை செய்யும் ஆண்டவரே. மாலை வேளையில், இந்த பகல் வேளையில் கர்த்தர் எங்கள் நடுவில் என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கையை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹalleluya. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாராக. கடந்த சில வாரங்களாகவே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிற குறித்து அதிகமாய் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். கடந்த நாட்கள் அதிகமாய் கர்த்தர் என்னை பாரப்படுத்துகிற ஒரு காரியம், சபை ஆயத்தமாகணும், கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாகணும், கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், பவுலுடைய வாழ்க்கையை அவன் சபைக்கு எவ்வளோ அழகாக போதித்தார். நான் ஆசையாய் தொடருகிறேன், எப்படி ஆகிலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்குள்ளவனாய் மாறிறணும். அதுதான் என்னுடைய இலக்கு, பரம அழைப்பு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இலக்கு அதுதான். இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கணும், கைவிடப்படக்கூடாது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் நான் நீங்களும் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதற்காய் நாம் எப்போதும் விழிப்போடு காத்திருக்கணும். இன்னும் அதுக்கு முந்தின வாரம் 2 நபர்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். வாழ்க்கையின் முடிவில் ஒன்று மனுஷனுடைய முடிவு எங்கே இருக்கும்? பாதாளத்துக்கு போகும். இன்னொன்று இளைப்பாறுகிற இடம். அதில் நம் ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படுகிறவர்களாய் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். வாழுகிற காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் அந்த பாக்கியத்தை தருவார். அதற்கு முந்தின மாதம் முழுவதும் நாம் ஆவியின் கனிகளை குறித்து தியானித்தோம். நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். நாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற நல்ல பயிர்களாக நாம் மாறணும் அப்படிங்கிறதை குறித்து அதிகமாக நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கடந்த நாட்களில் கர்த்தர் அதிகமாக என்னை பாரப்படுத்தின ஒரு காரியம், சபையை குறித்து. இயேசு, இந்த காலத்து சபையை குறித்து இயேசு என்ன நினைக்கிறார்? சபையை அவர் எங்கு வைத்திருக்கிறார்? சபையை அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்து அதிகமாக கர்த்தரனோடு பேச அவர் இடைப்பட்டார். கவனிங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பல போராட்டங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. நம்ம ஒரு 5 ஸ்டெப்பு முன்னேறி போனால் ஒரு 10 ஸ்டெப்பு கீழே இழுத்து விடுறதுக்கு தான் உலகம் பிரயாசப்படும், மாம்சம் பிரயாசப்படும், ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடும். ஆனால் ஆவியிலே நாம் பலன் கொண்டவர்களாக, பவுல் சொன்னது போல, இயேசு நம்மை எதற்காக பிடித்தாரோ அதையே பிடித்து கொள்ளும்படி நம்ம ஆசையாய் அதை தொடர்ந்து போனோம். அப்போ நம்மை சுற்றிலும் நிற்கிற பாரங்கள், பாவங்களை உதறி தள்ளி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக நம்ம ஓடி, பவுல் சொன்னது போல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாமும் சொல்ல முடியும். ஒரு சபையாக, ஒரு குழுவாக, ஒரு தனி நபராக நம்முடைய வாழ்வின் அச்சீவ்மெண்ட் அதாக இருக்கணும். கவனிங்கள், இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், இந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7 சபைகளுக்கு எழுதப்பட்டது. யாரை கொண்டு கர்த்தர் எழுதினார் என்றால் யோவானை கொண்டு எழுதினார். ஆனால் இது யாருடைய வார்த்தைகள் என்று தெளிவாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள். 7 சபைகளுக்கு கர்த்தர் கடிதம் எழுத வைக்கிறார், இயேசுடைய கடிதங்கள்.
அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறார், இல்லை சபைகளுக்கு எழுதியிருக்கிறார். யோவான் கடிதம் எழுதியிருக்கிறார். இன்னும் யாக்கோபு பொதுவான நிருபத்தை எழுதியிருக்கிறார், யூதா எழுதியிருக்கிறார். இப்படி நம்ம சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேரடியாக யோவானிடத்தில் தரிசனமாகி இவைகளை எழுதி 7 சபைகளின் தூதனுக்கு நீ அனுப்பு கொடு என்று சொன்ன காரியங்கள். கவனிங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக காரியங்கள் இருக்கு. இந்த வெளிப்படுத்துதல் 1:19 ஒருவர் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1:19. இன்றைக்கு ஒரு முகவுரையாக நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பேன். வருகிற வாரத்திலிருந்து அந்த 7 சபைகளுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் பேசின காரியங்கள், அது 7 சபைக்கு மாத்திரமல்ல, தற்காலத்தில் இருக்கிற சபைகளுக்கும் அது பொருந்தும். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தியானித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி ஒப்புரவாகும்போது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ முடியும். ஒரு வாசிப்போமா? வெளிப்படுத்து 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தின் கீ வேர்டு இதுதான். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினவைகள் என்னன்னா, என்ன சொல்றாருன்னா, நீ கண்டவைகள், நீ இதுக்கு முன்னால பார்த்தது. கண்டவைகள் இந்த 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் என்று பைபிள் சொல்லுது, இல்லையா? இயேசுவுக்கு எப்படி இருந்த சீசன்? ஆமாம், இயேசுடைய மார்பில் சாய்ந்திருந்தவன். இந்த அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நம்ம தியானிக்கும் போது இயேசுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக, சிலுவைக்கு இயேசு போகிறார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறார் என்று கேள்விப்பட்ட போது எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க, பேதுரு முதற்கொண்டு. இயேசு மறுதளிச்சு. ஆனால் இயேசுடைய மரணம் வரையிலும் இயேசுவுக்கு மிக அருகில் இருந்தவர் யார்? இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். யோவான் குறித்து நம்ம வாசிக்கிறோம்ல, அவருக்கு அன்பாயிருந்தவன், மார்பில் சாய்ந்திருந்தவன். அப்போ இந்த யோவானுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ கண்டவைகளையும் இப்ப இருக்கிறதையும். அப்படின்னா நீங்க 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் படிக்கும்போது சபைகளுக்குள்ளேயே இப்பொழுது நிலை, இப்ப அது இருக்கிற நிலை, அதையும் இனிமேல் சம்பவிக்க போகிறதையும் நீ எழுது. இனிமேல் என்னெல்லாம் சம்பவிக்க போகுது? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் முதல்ல நடக்கும். அதெல்லாம் நீங்க அடுத்தடுத்த பகுதிகளில் நீங்கள் வாசிக்க முடியும். 4வது அதிகாரங்களிலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இருக்கும், அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி இருக்கும். அவைகளை குறித்து யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் முடிவில் 1000 வருட அரசாட்சி, அதுக்கு முன் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துடைய இந்த பூமியின் வருகை, 2ஆம் முறையாக இயேசு பரிட்சயமா எல்லாருக்கும் முன்பாக இயேசு இந்த பூமிக்கு வருவார். அந்த வருகையை குறித்து எழுது. 1000 வருட அரசாட்சி, அதை குறித்து எழுது. அதற்கு பிறகு நடக்க போகிற நித்திய நியாய தீர்ப்பு, அதை குறித்து எழுது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போகிற இடம், சாத்தானுடைய முடிவு, அந்தி கிறிஸ்துடைய முடிவு, கள்ள தீர்க்கதரிசியுடைய முடிவு, இதெல்லாம் எழுது. இன்னும் புதிய எருசலேம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் வாழப்போகிற இடம், அவைகளை குறித்து எழுது. இந்த முழு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் இவைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். விசேஷமா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை இந்த நாட்களில் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண ஆயத்தப்படுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு முகவுரையை இங்கே நம்ம வாசிக்கிறோம். 1வது வசனத்திலே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை. இந்த 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 புத்தகம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, கிபி 80க்கு மேலே 100க்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில்
100 வருடத்தில், அதாவது கிபி 100க்கு உள்ளேயே எழுதப்பட்டு முடிந்தது. அப்போவே ஆண்டுடைய வார்த்தை எப்படி வெளிப்படுதுன்னா, சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகள். எல்லாம் சொல்லுங்க, எப்படி சம்பவிக்க போகுது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எப்படி சம்பவிக்க போகுது? சீக்கிரத்தில் சம்பவிக்க போறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்ல. இப்போ ஒரு காரியம் இந்த பூமியில நடக்குதுன்னா அவர்கிட்ட யார் கேள்வி கேட்க முடியும்? ஆனா இந்த பூமியில ஒரு காரியம் நடக்க போகுது, அதை ஆண்டவர் யாருக்கு காண்பிக்கிறார் அப்படின்னா ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாமிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் செய்ய போகிறதை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. சீஷர்களை பார்த்த ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நான் இனி நீ உங்களை ஊழியக்காரன்னு கூப்பிட மாட்டேன். எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? சிநேகிதனே என்று கூப்பிடுவேன். யார் தெரியுமா சொல்றா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய சீஷர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். அப்படி சொல்லிட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். 2வது வசனம் யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்டவைகள் யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். எங்க அறிவித்திருக்கிறான்? யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிச்சிருக்கிறோம்ல. ஆமா, அவன் கண்டவைகள், இயேசுவோடு ஊழியம் செய்தவைகள் எல்லாவற்றையும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அறிவித்து இருக்கிறான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் யாருங்க? நல்ல கவனிங்க. எந்த வேத வசனங்களை? நம்ம கையில் இருக்கிற வசனம், ஆண்டுடைய வசனங்கள். விசேஷம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இத யாரெல்லாம் வாக்கியவான்கள்? வசனங்களை வாசிக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, வசனங்களை. யார பைபிள் பாக்கியவான் அப்படின்னு சொல்றதுன்னா வசனங்களை வாசிக்கிறவங்களை. இடத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், அனுதினமும் வசனங்களை வாசிக்கிறவங்களா இருங்க. அடுத்து யார் பாக்கியவான்கள்? கேட்கிறவர்கள், வசனத்தை கேட்கிறவர்கள். இப்போ ஆண்டுடைய வசனத்தை பிரசங்கம் பண்றோம்ல, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வீடுகளில் செய்திகளை நீங்க கேட்கிறீங்க. நீங்கள் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவான்கள். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் எழுதி இருக்கிறவைகளை. அது ரொம்ப முக்கியம். வாசிக்கிறது மட்டும் இல்ல, கேட்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த வசனங்களில் எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, கை கொள்ளுங்கள். அப்படின்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை செய்யுங்கள், கை கொள்ளுங்கள். வாசிங்க, கேளுங்க, கை கொள்ளுங்க. ஏன்னா வாசித்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று 1வது சங்கீதம் சொல்லுது. அதை வாசித்து தியானித்து திரும்ப திரும்ப நம்ம அதரைக்கு பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் விசுவாசம் வருது. பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் எதனால வருது? கேள்வியினால் வருகிறது. இதை கேட்க, வாசிக்க, தியானிக்க ஆண்டவருடைய ஆவியானுடைய துணையோடு நம்ம அதை கை கொள்ளும் போது பரலோகம் நம்மை பாக்கியவான்கள் என்று அங்கீகரிக்கிறது. அப்படி சொல்லிட்டு இந்த முகவுரை எப்படி முடியுது அப்படி தெரியுமா? அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, காலம் சமீபமாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, காலம் சமீபமா இருக்கிறது. ஏன் பிரதர் நம்ம நிறைய வாசிக்கணும்? ஏன் இன்னும் அதிகமா தியானிக்கணும்? ஏன் அதிகமா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்? ஏன் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும்னா காலம் சமீபமா இருக்கிறது. இனி காலம் செல்லாது. இதை தானே 2000 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஆமா.
இனி எத்தனை காலம் போகும்னு யாருக்கும் தெரியாது. அவருடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறது. எப்ப பாஸ்டர் வருவாரு எனக்கு தெரியாது. இயேசுவே சொன்னார் அவருடைய வருகை மனுஷகுமாரனுக்கு அந்த நாளிகையும் நினையாத நேரத்தில் நினையாத வேளையில கர்த்தர் வருவார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல, இப்ப கூட கர்த்தர் வரலாம். ஆமே. ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் நீங்க முதல் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி காலங்களில் என்று சொல்லப்படும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போதே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எப்போ சபையின் காலம் முடியும் அது நமக்கு தெரியாது. அதனால தான் விழிப்போடு இருக்கணும். அதனால தான் இந்த வசனத்தை வாசிக்கணும், இந்த வசனத்தை கேட்கணும், இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிக்கணும், அதன்படி நடக்கணும். ஏன்னா காலம் சமீபமா இருக்கிறது. ஒண்ணு அடிக்கடி சொல்றதா, ஒண்ணு அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கும், இல்ல நம்முடைய மரணம் சீக்கிரமா இருக்கும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். எப்போ நமக்கு ரெண்டையுமே கெஸ் பண்ண முடியாது. அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். சீக்கிரம் சம்பவிக்க போகிறவைகளை குறித்து இந்த வேத வசனத்தில் சொல்லுது. 4வது வசனம் பாருங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இப்போ இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சந்தேகம் இல்லாம சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவர் யாரு? ஐயா நம்ம எல்லாம் சத்தமா சொல்லணும். ஏசு கிறிஸ்துங்கிற நாமத்தை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஏசு கிறிஸ்து. அப்போ இருந்தவர் அவர்தான், இருக்கிறவர் அவர்தான், இனிமேல் வருகிறவர் அவர்தான். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். இதென்ன 7 ஆவிகள்? இந்த 7 ஆவிகள் யாரு சொல்லுங்க? 7 ஆவிகள் யாரு? அது ஒரு ஆவி பாஸ்டர், அது ஒரு ஆவி இல்ல, 7 ஆவி அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஆவியானவருடைய குணாதிசயங்களை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் இயேசு கிறிஸ்துவும் 7 ஆவிகள் அப்படின்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு? ஏசாயா 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது 7 என்றால் பரிபூரணம், பூரணம். ஆவியானுடைய 7 குணாதிசயங்கள், அதான் 7 ஆவிகள். அங்கே எழுதப்பட்டிருக்கு 7 விதமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 11:1-2 வாசிக்கும் போது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படி சொல்லிட்டு ஆவியானவரை அடுத்த வசனத்தில் சொல்லுது. எல்லாரும் சத்தமா படிப்போமா? 2வது வசனம் ஏசாயா 11:2. நல்ல சத்தத்தை உயர்த்தி படிப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. 2ஆயிடுச்சா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். 7 விதமான காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 7 ஆவிகளையும் உடைய 7 ஆவிகளாலும். 5வது வசனம் பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல். 5வது வசனம் யோவான், அங்கே இருக்காதீங்க, யோவானுக்கு வந்துருங்க. 1வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் ஏசாயால 3வது வசனத்தை தேடிட்டு இருந்தீங்கல்ல, சாரி. வெளிப்படுத்தல் 1:5 வாசிப்போம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெத். ஓஹோ, ஆமே. அதை போல அவரை போல இதுவரைக்கும் யாரும் அப்படி ஆனது இல்லை. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் இயேசு. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்து. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் யார் அதிபதி? இயேசு. அவர் தான் ராஜாதி ராஜா.
ஆமேன் சொல்லுங்க சத்தமா. ஆமேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு 6வது வசனம் சொல்லுது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் இயேசு கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்றார். இதெல்லாம் யோவானுக்கு தெரியும் இல்ல? நமக்காக என்ன செஞ்சாரு? அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக உங்களை என்னையும் கர்த்தர் வச்சிட்டார். ரட்சிப்பை உணர்கிற தேவ பிள்ளைகள் இதை உணரணும். நானும் நீங்களும் யார்? தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள், ஆசாரியர்கள். எதனால? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால. ஏன் அதை ஆண்டவர் செஞ்சாருன்னா, ஆண்டவர் அவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா, இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. நானும் நீங்களும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள், ஆசாரியர்கள். யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தை சிந்தினதுனால, நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினதுனால நம்மை கர்த்தர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனம் பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அப்படின்னா இந்த வார்த்தைக்கு மாற்று கருத்தை இல்லை. இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அப்படியே நடக்கும். அவரை கொலை செய்தவருடைய கண்கள் அவரை காணும். அவரை பார்த்து புலம்புவார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை 100% உண்மை. அவர் மேகங்களுடனே வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். 8வது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும். அப்படின்னா என்ன? அல்பா ஒமேகாவும் என்ன? A to Z சொல்றேன்ல, கிரீக்ல ஆல்பா முதல் ஒமேகா வரையிலும். அதாவது முதலும் முடிவும் நான் தான், ஆதியும் அந்தமும் நான் தான், தொடக்கமும் முடிவும் நான் தான், இருக்கிறவருமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கவனிங்க, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ யோவானுக்கு ஆண்டவர் எங்க வெளிப்படுத்துறார் அப்படின்னா, பத்மு தீவுல வெளிப்படுத்துறார். நீங்க 9-10வது வசனத்தை வாசிக்கும் போது யோவான் பத்மு தீவுல எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கட்டப்பட்ட நிலையில ஒரு கைதியா இருக்கிறார். இந்த யோவான் தான் அப்போஸ்தலர்கள் எல்லாரை விட கடைசியா மரிச்ச ஆளு. இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன். ஆண்டுடைய வார்த்தை நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் யோவானை கட்டி முதல்ல எங்க போட்டாங்க அப்படின்னா, சரித்திரம் சொல்லுகிறது கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்களாம். ஆனா யோவான் சாகல. திரும்ப அந்த எண்ணெயில எடுத்து இவனை நாடு கடத்தி பத்மு தீவுக்கு கடத்தி, ஆளில்லாத இடத்துக்கு கடத்தி, அங்கே செத்து மடியட்டும் அப்படின்னு சொன்ன இடத்துல தான், பத்மு தீவுல தான் யோவானுக்கு கர்த்தர் தரிசனம் ஆகிறார். கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன சொல்றது, சிலர் போதிக்கிறது போல எளிமையான வாழ்க்கை அல்ல. ஒருவன் கிறிஸ்துவை பின்தொடர விரும்பினால் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்து அவரை பின்தொடர கடவன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த 9வது வசனத்துல யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமா இருக்கிற யோவானாகிய நான் எதனால தெரியுமா? தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். நாடு கடத்தப்பட்டது யாரையோ ஏமாத்துனதுனால இல்லை, குற்றம் பண்ணினதுனால இல்லை, கொலை செஞ்சதுனால இல்லை. எதுக்காக பத்மு தீவில் அவர் இருக்கிறார்னா, தேவனுடைய
வசனத்தின் நிமித்தம் இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியின் நிமித்தம் ஒருவேளை நீங்க உபத்திரவத்தில் இருப்பீங்கன்னா அதை குறித்து சந்தோஷப்படுங்கள், மேன்மை பாராட்டுங்கள். நீங்கள் இருக்கிற உபத்திரவமான பகுதியிலும் தன்னை கர்த்தர் வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யோவானை யாருமே ரீச் பண்ண முடியாது, யாருமே யோவானுக்கு உதவி செய்ய முடியாது. யாரும் உதவுவார் அற்ற தனித்து விடப்பட்ட ஒரு தீவில் ஒருவர் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உனக்காக ஜீவனை தந்தவர் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்றால், இந்த பகல் வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி நிமித்தமும் ஒருவேளை உலகமும் உங்களுடைய குடும்பமும் உங்களை துன்பப்படுத்தினால் அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். அதன் நடுவில் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். வேற எந்த காரியம் தப்பு பண்றதுனால துன்பம் அது வேற. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்படுகிறவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். பத்மு தீவில் இருக்கிறாரு. 10வது வசனம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தம் கேட்டது. கேட்டுட்டு 11வது வசனத்தில், அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. அப்போ ஆண்டவர் காண்பிக்கிறதை, இயேசு காண்பிக்கிறதை, முந்தினவரும் பிந்தினவரும் இனிமேல் வருகிறவரும் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர் காண்பிக்கிறதை ஒரு புஸ்தகத்தில் யோவான கர்த்தர் என்ன பண்றாரு? எழுத சொல்றார். எழுதிட்டு ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு. நான் சொல்றதை எழுது, நான் காண்பிக்கிறதை எழுது. எழுதி இந்த பூமியில இப்ப இருக்கிற 7 சபைகளுக்கு நீ இதை என்ன பண்ணு? அனுப்புன்னு சொல்றார். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், யோசிக்கணும். சபையை கர்த்தர் கவனிக்கிறார். சபையில் நடக்கிற காரியங்களை கர்த்தர் கண்காணிக்கிறார். சபையில் என்ன நடக்கு, என்ன நடக்கல, யார் எப்படி இருக்கிறா, எப்படி ஆராதிக்கிறாங்க. நான் சபைன்னு சொல்றது வெறும் கட்டடம் அல்ல. சபை என்பது நீங்களும் நானும் தான். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், என்னை கர்த்தர் கண்காணிக்கிறார், உங்களை கர்த்தர் கண்காணிக்கிறார். இயேசு சொல்றாரு, நான் சொல்றதை எழுதி இந்த சபைகளுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. 12வது வசனம், அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே, இங்க 7 குத்து விளக்குகளை யாரு பார்க்கிறா? யோவான் பார்க்கிறார். இந்த 7 குத்து விளக்குகள் என்ன அப்படிங்கிறது 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள். நல்ல கவனிங்க. சபையை கர்த்தர் எப்படி காண்பிக்கிறார்? குத்து விளக்குக்கு ஒப்பாக காண்பிக்கிறார். குத்து விளக்குன்னா என்ன? அதுவும் பொன் குத்து விளக்கு, விலையேற பெற்றது. விலையேறப்பெற்ற வெளிச்சம் தருகிற ஒரு கருவியாக கர்த்தர் சபையை பார்க்கிறார். நல்ல கவனிங்க. இங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது படிச்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால பின்னால வரைக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? நீங்கள் உலகத்திற்கு, அதுதான் சபை. ஏதோ ஒரு வசனம் போடணும், நீங்க போடல. நீங்களும் நானும் இந்த சபையில ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். கர்த்தர் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கிறார். குத்து விளக்குகள் வெளிச்சத்தை கொடுக்கணும், பிரகாசிக்கணும். குத்து விளக்குல எண்ணெய் குறையக்கூடாது. ஆமே. வெளிச்சத்தை தேடி இருளில் இருக்கிற ஜனங்கள் வரும்படியாய் சபையை ஒரு பொன் குத்து விளக்காய் வைத்திருக்கிறார். கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், சபை என்பது கட்டடம் அல்ல.
நீங்களும் நானும் தான் குத்து விளக்காக பிரகாசிக்கிறவர்களாக. இந்த பகல் வேளையில் உங்களுக்கான செய்தி, நமக்கான செய்தி என்னன்னா, கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் பார்க்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பார்க்கிறார். இந்த உலகத்துல இருள் சூழ்ந்திருக்குல்ல, ஈவினிங் 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல நம்ம இடத்துல என்ன வந்துருது? இருட்டு வந்துருது. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்து இந்த லைட்டை போட்ட உடனே இருள் எங்க போயிருச்சுன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? லைட்டு போடாம, வெளிச்சத்தை போடாம இருட்டே போ இருட்டே போன்னு சொன்னா போகுமா? சொல்லுங்க. ஆமா, பூமியை கார் இருள் மூடினது என்று பைபிள் சொல்லுது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இருளை போக்க என்ன செஞ்சாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. வெளிச்சம் வந்துருச்சு, இருள் போயிருச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற இருளை மாற்ற இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு காரியம் சபை. சபையை ஒரு குத்து விளக்காக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சபை மக்களை வாழ இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரதர், உங்ககிட்ட தான் பேசுறேன். சகோதரிகளை, உங்ககிட்ட தான் பேசுறேன். நீங்க அடுத்தடுத்த பகுதிகளில் வாசிக்கும் போது தெரியும், திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வரும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு சொல்றாரு கர்த்தர். சபையை கர்த்தர் ஒரு குத்து விளக்கா பார்க்கிறாரு. எண்ணெய் குறையாத பிரகாசிக்கிற தீபமாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கர்த்தர் வெளிப்படுத்துகிறத உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். குத்து விளக்கு பிரகாசிக்க வேண்டியது, விளக்கு பிரகாசிக்க வேண்டியது. விளக்க மறைவா வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க. ஏன்னா உள்ளே வருகிறவர்களுக்கு, வீட்டிற்குள் வருகிறவர்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கணும். நல்ல கவனிங்க. இருளில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ள, தேவ பிரசன்னத்திற்கு உள்ள, தேவனுடைய ஆளுகைக்குள்ள வரணும்னா சபை வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கணும். சபையுடைய வெளிச்சத்தை மறைக்க கூடாது, இல்லைன்னா வெளிச்சம் இல்லாம இருக்க கூடாது. சபை வெளிச்சம் இல்லாம இருந்தா, அதாவது தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதன், தேவனுடைய மனுஷி வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் இருளில் இருக்கிறவர்கள் எப்படி தேவ பிரசன்னத்திற்குள்ள வர முடியும்? குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. நம்ம சரீரத்தில் இருக்கிற கண்ணு இருள் ஆயிருச்சுன்னா சரீரம் முழுவதும் இருளாயிரும். லூக்கா 11:34 சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளா. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி, பக்கத்தில் இருக்கணும் கை, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமா இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இப்படிப்பட்டவர்களை சரீரம் முழுவதும் வெளிச்சமா, ஏன்னா சபை, நம்ம சரீரம் தான் சபை. நமக்குள்ளதான் யார் இருக்கிற? ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். நான் சபையை குறித்து பேசுறேன், தேவனுடைய பிள்ளையை குறித்து பேசுறேன், யாருக்கோ பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இருளா இருந்தால் யாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. ஆனால் உங்களுடைய சரீரம் வெளிச்சமா இருந்தால் மத்தேயு 5:14 சொல்றபடி
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்னவா இருக்காது? மறைந்திருக்க மாட்டாது. நல்ல கவனிங்க, இருக்கிற எல்லாரும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் போது இந்த சபை பிரகாசிக்கும். இந்த சபையின் வெளிச்சத்தில் அநேகர் கிறிஸ்துவை அறிவார்கள். ஆமென் சொல்லுங்க. இருளில தத்தளித்து கொண்டிருக்கிற கப்பல்களை சரியாய் நடத்துகிற இந்த கலங்கரை விளக்கம் இருக்கிறதே, அதே போல பாவ இருளில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஜனங்களை தேவ பிரசன்னத்திற்குள்ள, தேவ மகிமைக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக சரியாய் அழைத்து வரத்தான் குத்து விளக்காகிய சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியா மத்தேயு 5:15 சொல்லுது. மத்தேயு 5:16 சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. சபைக்கு கர்த்தர் சொல்ற காரியம், முதல்ல சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், சபை பிரகாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சபை. சத்தமா சொல்லுங்க, சபை. அப்படின்னா நீங்களும் நானும் பிரகாசிக்கணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்திடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்படலை, இவர் ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என் சமுதாயம் ரட்சிக்கப்படலைன்னு வருந்துறோம், பாடுறோம், ஜபிக்கிறோம். நல்லதுதான், ஜபிக்கணும். ஆனா ஏன் வரலன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பிரதர், நம்ம குடும்பத்தில் இந்த மனிதன் ஏன் ரட்சிக்கப்படலை? சில நேரத்தில் நாமே காரணமா இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை, நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் இல்லை, நம்முடைய நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமா பிரகாசிக்கல. அவங்க சொல்றாங்க, நீ சபைக்கு போய், இந்த மனுஷன் சபைக்கு போய், இந்த மனுஷன் சபைக்கு போய் என்ன மாற்றம் வந்தது? அவங்களும் எங்களை மாதிரி இருளாத்தானே இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? குத்து விளக்கு பிரகாசித்தால், வெளிச்சம் கொடுத்தால் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். குத்து விளக்கு ஷோக்கு இல்லை. சில லைட்டு எல்லாம் வந்து ஷோக்கு வச்சிருப்பாங்க, போட்டா அல்ல அது எரியாது, அது என்னவாகாது, பிரகாசம் தராது. ஒன்று ஃபியூஸ் ஆயிட்டு, இல்லை சப்ளை, பவர் சப்ளை கொடுக்கல. ஃபியூஸ் ஆனாலும் வெளிச்சம் தராது, பவர் சப்ளை இல்லைன்னாலும். சொல்லுங்க, ஆமா, நாம ஃபியூஸ் ஆன பல்பா இருக்கக்கூடாது. ஆவியானவருடைய சப்ளை இல்லாம இருக்க கூடாது. வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இந்த இடத்துல, இந்த பகுதியில் இந்த சபையை கர்த்தர் வச்சதுக்கு ஒரு பெரிய முகாந்தரம் இருக்கிறது, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ரட்சித்ததற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, பெரிய முகாந்தரம் இருக்கிறது. இந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை ஆராதிக்க வைத்ததற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, பெரிய முகாந்தரம் இருக்கிறது. உங்கள் வெளிச்சம் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் போது அவர்கள் நடந்து வருவார்கள், அவர்கள் நம்மை தேடி வருவார்கள். ஏசாயா 60 வாசிக்கிறேன்ல, கடற்கரையின் திரளான ஜபம் ஜனம் நம் வசமாய் திரும்பும். திரும்பணும்னா, வரணும்னா சபை பிரகாசிக்கணும், குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கணும். கவனிக்கிறீங்களா? வனாந்தரத்தை தேடி ஜனங்கள் ஓடுனாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம, விளம்பரம் இல்லாம ஒரு மனுஷனை தேடி ஓடுனாங்க. ஏன் தெரியுமா? யோவானை தேடி ஓடுனாங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனா இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒன்று சீர்தூக்கி பார்க்கணும். இருள் அடைஞ்சிருக்கா, இல்லை நம்முடைய நற்கிரியைகள் நம்மளை பார்க்குறவங்க, ஓ இவனுக்கிட்ட மாற்றம் இருக்கு, இவன் கர்த்தருடைய பிள்ளை தான் அப்படின்னு நினைச்சு நம் மூலமாய் கர்த்தர் தேடி வராங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ சபையை ஆண்டவர் இப்படி பார்க்கிறார். நான் முகவுரையா உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன், கவனிங்க. திரும்ப பைபிள் சொல்லுது, அந்த 16வது வசனத்துல, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை, இந்த 7 நட்சத்திரங்கள் யார் என்று
20வது வசனம் சொல்லுது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சபையின் தூதர்கள், சபைக்கு தூதை கொண்டு வருகிறவர்கள், சபையுடைய மேய்ப்பர்கள் யார் கையில் இருக்கிறாங்க? கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறார்கள். கவனிங்க, இது சபை ஒரு தனி நபரால் உருவாக்கப்பட்டதில்லை, இது கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய நேரடி பார்வையில் இருக்கிறது. இந்த 7 தூதர்களையும் கர்த்தர் வலது கரத்தில் வச்சிருக்கிறாரு. சபையுடைய மூப்பர்கள் என்று சொல்லலாம், சபையுடைய கண்காணிகள் என்று சொல்லலாம், மேய்ப்பர்கள் என்று சொல்லலாம், போதகர்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்குத்தான் அனுப்ப சொல்லுகிறார் யோவானிடத்தில். சபையின் தூதர்களுக்கு அனுப்பு, அவங்க சபைக்கு சொல்லட்டும், சபை மக்களுக்கு சொல்லட்டும், அவனுடைய நிலையை சொல்லட்டும், இப்பொழுது எப்படி சபை இருக்கிறது என்பதை சொல்லட்டும். ஆமென். அப்ப இவைகளிலிருந்து நம்ம தெளிவா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட சபையை ஆண்டவர் திக்கற்றவர்களாக விடல. உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய கண்காணிப்புல, இன்னும் சொல்ல போனா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு எனக்கு தொடர்பில் அப்படி இல்லை. கர்த்தர் சபையை பார்க்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 13வது வசனத்துல அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. அவருடைய தோற்றம், இயேசுடைய தோற்றத்தை இங்க பைபிள் சொல்லுது. அவர் எப்படி இருந்தாரா? நிலை அங்கி, சொல்லுங்க என்ன அங்கி? நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார். நீங்க லேவியராகமம் 8வது அதிகாரம் 6, 7 வசனங்கள், 7, 8 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கட்சியை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதகத்தில் ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைக்கணும். இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, ஆரோனுக்கும் ஆரோனுடைய குமாரனுக்கும், அதாவது பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட உடை. அப்போ இயேசுவை பரலோகத்துல இந்த யோவான் பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிற அந்த காட்சி யோவான் பார்க்கிறார். இயேசு எப்படி இருக்கிறார் என்றால், ஒரு பிரதான ஆசாரியனின் தோற்றத்தை உடையவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசுடைய இன்றைய ஊழியம் என்ன? நாம் ஜெபிப்பதை, இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கும் போது அந்த பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் என்ன தெரியுமா? பிதாவினிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை கொடுப்பதற்கு, நம்முடைய ஜெபங்களை கொடுப்பதற்கு ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பேதுரு எழுதும் போது சொல்லுகிறார், ஆடுகளின் பிரதான மேய்ப்பன். நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பல இடங்களில் இயேசுவை குறித்து இந்த வசனங்களை வாசிக்க முடியும். பிரதான ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னைக்கும் வச்சிருக்கிறார். இந்த சபையின் மேய்ப்பனை இன்னைக்கும் கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தில் வைத்திருக்கிறார். சபைக்கு இன்றைக்கும் கர்த்தர் தூதை அனுப்புகிறார். இன்றைக்கும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே, நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வருகிற தூது என்ன தெரியுமா? குத்து விளக்கு பிரகாசிக்கணும்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். நிலையங்கி தரித்தவராய் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிற அதே கர்த்தர் இந்த பகல் வேளை நம் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். மறந்து போக கூடாது. சபையில ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் இருக்குது. சபையில கூடி வரும்போது நிலையங்கி தரித்தவராய் கர்த்தர் இந்த இடத்துல உலாவுகிறார். பிரதான ஆசாரியராய் உலாவுகிறார். பைபிள் என்ன சொல்லுது? 7 குத்து விளக்கின் மத்தியில் நிற்கிறார். சபை நடுவில் கர்த்தர் இருக்கிறார். இங்க வரும்போது இங்க இருக்கிற பாஸ்டரையோ இங்க இருக்கிற ஊழியக்காரனையோ நீங்க பார்க்க வேண்டாம். இங்க வரும்போது யாரை பார்க்கணும்னா ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பார்க்கணும். அவர் இங்க இருக்கிறார். அப்படின்னு இருந்துச்சு அசதி மாறிடும், சோர்வு மாறிடும், உற்சாகம் வந்துடும். இயேசு இருக்கிறார். நம்ம பாட்டு பாடும்போது பாடணும், 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்பட்டு கூடியிருக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன். சபை நடுவில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பிரதான காரியம், சபை பிரகாசிக்கணும். ஆமென். இருளிலே பிரகாசிக்கிற சபையா இருக்கணும். ஒரே காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 17வது வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில். யார் எழுதுறா? யார் சொல்றா இது? யோவான் இதுக்கு முன்னாடி இயேசுவை பார்த்திருக்கிறாரா? ஆமாவா இல்லையா ஐயா? சொல்லுங்க ஐயா. பார்த்தது மட்டும் இல்ல, மார்பில் சாய்ந்திருந்தவன். ஆனா மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்த போது இருந்த காட்சி இல்ல அவர் இப்ப பார்க்கிறது. எனக்கு எல்லாருக்கும், நிறைய பேருக்கு இயேசுடைய பிரசன்னம் வந்து, தேவ பிரசன்னம் வந்து அசால்ட் ஆயிருச்சு. இவ்வளவுதானே ஆயிருச்சு. இந்த வசனத்தை ஆழமா தியானியுங்கள். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன், இயேசுவுக்கு அன்பா இருந்தவன், இயேசுடைய சிலுவை மரணத்தை அருகில் இருந்து பார்த்தவன், இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்த்தவன், இப்போ பரலோக காட்சியில பிரதான ஆசாரியனின் தோற்றத்தை உடையவராய், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட பண்ணினவராய், வெண்கல கால்களை தன்னுடைய கால்களில் உடையவராய் நிற்கிற அந்த தோற்றத்தை பார்த்த உடனே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செத்தவனை போல. இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் இன்னைக்கு காலையில் இயேசு கூட போய் டீ குடிச்சேன், அவர் என்கிட்ட தண்ணியை ஊத்துனாரு, நான் அவர்கிட்ட தண்ணிய. இதுக்கு தான் வாசிக்கணும்னு சொல்றது, இதுக்கு தான் கேட்கணும்னு சொல்றது. அதுக்கு தான் மெசேஜுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், கேட்கிறவன் வாசிக்கிறவன் சிந்திக்கணும், இதை கை கொள்ளணும். ஐயா, மார்பில் சாஞ்சிருந்த ஒரு மனுஷன் சொல்றான், இப்ப அவருடைய தோற்றம் வேற. இந்த பூமியில முதல் வருகையில் அவர் கனிவா வந்தாரு, அன்பா வந்தாரு, மனதுருக்கம் உள்ளவரா இருந்தாரு, இறங்குனாரு. அவர் அடிச்சவங்களுக்கு அவர் மாறி பேசல, இதெல்லாம் யோவானுக்கு தெரியும். ஆனா இப்ப அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? 7 குத்து விளக்கின் நடுவில், சபையின் நடுவில் நிலையங்கி தரித்தவராக, கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கு. அவருடைய பாதங்கள் வெண்கல பாதங்களா, உலைகலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் எப்படி இருந்ததா? பெருவெள்ள இரைச்சல் போல. ஒரு பெரிய மழை அடிச்சாலே இந்த இடத்துல சத்தம் பயங்கரமாயிரும். பெரிய ஆறு பக்கத்துல போய் பாருங்க, அந்த வெள்ளத்தின் சத்தத்துல நாம பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்காது. அப்படி அவருடைய சத்தம் இருந்து. இதை பார்த்த உடனே நான் செத்தவனை போல் அவருடைய பாதத்துல விழுந்துட்டேன். எங்கிருந்து தெரியுமா எழுதுறாரு? கட்டுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் சபைக்கு சொல்லுகிறதை, இயேசு சொல்லுகிறதை, இயேசு விரும்புகிறதை தூதனுக்கு அனுப்பும்படியாக எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற இன்றைய தூது என்னன்னா, இன்றைய வார்த்தை என்னன்னா, நீங்கள் இருளில் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, யோவான் 1வது, இதே யோவான் தான் அந்த சுவிசேஷத்தை எழுதுறாரு. இதே யோவான் தான் அந்த சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 1ல் சொல்றாரு, அவர் இந்த உலகத்தில் எப்படி இருந்தார் தெரியுமா? ஒளியாயிருந்தார், வெளிச்சமாயிருந்தார். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான. பகல் வேளையில் ஒருவேளை
நான் இருள்ல இருக்கிறேன் பிரதர், இந்த பாவ இருள்ல இருக்கிறேன், அந்தகார இருள்ல இருக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் பிரகாசமா தான் இருக்கணும், என் குடும்பத்தில் நான் பிரகாசம் உள்ளவனா இருக்கணும். இந்த பொய், இந்த களவு, இல்லைன்னு சொன்னா இந்த தேவையில்லாத சிந்தை, இதனால என்னுடைய இருதயமும் என் சரீரமும் இருள் அடைஞ்சிருக்கு. இதனாலேயே ஜனங்கள் கிறிஸ்துவை தேடி என் மூலமாய் வரல. அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஏன்னா பைபிள் சொல்ல அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மோசே தேவ பிரசன்னத்தில் இருந்தபோது அவனை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். இந்த பகல் வேளையில தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். வாலிப தம்பி, வாலிப நாட்கள்ல உன்னை எது ஆட்கொள்ளுகிறது? இயேசு உன்னை ஆட்கொள்ளுகிறாரா? இயேசுடைய வெளிச்சம் உன்னை ஆட்கொள்ளுகிறதா? இல்ல பாவ இருள் உன்னை ஆட்கொள்ளுகிறதா? துன்மார்க்கமான வாழ்வு உன்னை ஆட்கொள்ளுகிறதா? கொஞ்சம் கவனிச்சு பாரு. இந்த சத்தத்தை நீ கேட்டுட்டு இருக்கிறேன்னா, சகோதரனே சகோதரி, இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் எபேசியருக்கு எழுத நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், ஆகையால் தூங்குகிற நீ உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, அப்ப கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? மயக்கத்தை விட்டு எழும்புங்கள், சிற்றின்ப மோகத்தை விட்டு எழும்புங்கள். சபையே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். குத்து விளக்குகள் பிரகாசிக்கணும். குத்து விளக்கு ஷோக்கு இல்ல. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு சபைதான் அப்படின்னு சொல்லிட்டு மார் தட்டி கொள்ள அல்ல. பாரத்தோடு நிற்கிறேன், பாரத்தோடு சபைக்கு சொல்றேன். ஒவ்வொரு வாரமும் கேட்கப்படுகிற சத்தியங்கள் யாரோ ஒருவருக்கு அல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் எதிர்பார்க்கிறதை தூதாய் தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹalleluya, thank you Jesus. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, கைகளை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை. யோவான் கண்ட அந்த தரிசனத்தை உணர்ந்து ஆராதிங்க. பெயரளவில் ஆராதிக்காதீங்க, சத்தமாய் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆமென். ஆராதனை பிரதான ஆசாரியரே, நிலையங்கி தரித்தவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கே. மகிழ்ச்சியோடு சத்தமா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிகிறதா? ஓ ஆராதனை உமக்கே, மகிமைப்படுங்கப்பா, நீங்க உயர்ந்திருங்க ஆண்டவரே. இப்ப எல்லாரும் சத்தமா அல்லேலூயா. சபை நடுவில் உலாவுகிறவர், பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர்,
தாவீதின் திறவுகோலை உடையவர். மரித்தே, ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி இயேசுவை ஆராதிப்போம். சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அந்த காட்சியை பார்த்த உடனே அவன் செத்தவனை போல கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தானோ. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாத, பயப்படாத, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். பயப்படாத, பயப்படாத. அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ளவர். இந்த பகல் வேளையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், எந்த காரியங்கள் உங்களை இருளாக்குகிறது? தூங்குகிற நீ எழும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு. கிறிஸ்து உன்மேல் பிரகாசமாயிருப்பார். நான் வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும். நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். என்னுடைய நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை இந்த பகல் வேளையில் எனக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கும் போது 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். அன்பும் இருக்கும் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, கரங்கள் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சபையோடு நீர் பேசி இருக்கிறீர். எங்களை பிரகாசிக்க பண்ண, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள, குத்து விளக்காக, வெளிச்சம் தருகிற குத்து விளக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இந்த இடத்துல, இந்த பகுதியில் எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும், வெளிச்சத்தை பார்க்கட்டும். இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை தேடி வரட்டும். இந்த சபை ஆயத்தப்படட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலனை, கிரியை கொண்டு வரட்டும். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு இந்த நாளில் அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். மறுமுறை நாங்கள் சந்திக்கும் வரையிலும் தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் வெறும் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா.